ஹாய் மக்களே, வெல்கம் டு நிஷா நாவல்ஸ். அத்தியாயம் 31. வாங்க கதைக்குள்ள போகலாம். நாட்களும் ரெக்கை கட்டி கொண்டு பறக்க தொடங்கியது. சாதனா இந்தியா வந்து முழுதாக 1 மாதங்கள் முடிந்திருந்தது. அவளது காதல் நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் சென்று கொண்டிருக்க, நகுல் அவளிடமிருந்து எந்த வார்த்தை பரிமாற்றங்களின்றி மொத்தமாக தள்ளியே இருந்தான். சொல்லப்போனால் அவள் தன் வீட்டில் இருப்பதையே மறந்து போனது போல் நடந்து கொள்ள, சாதனா யாரிடத்திலும் தன் மனதை வெளிக்காட்ட எண்ணம் இல்லாமல் உள்ளுக்குள் மருகி தவித்தாள். இவர்களின் மௌன நாடகத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மதியும் ஏதும் செய்ய முடியாத நிலையில் இருந்தாள். ஏனெனில் இருவருமே தங்களது மனதை திறக்க தயாராக இல்லை எனும்போது அவளும் தான் என்ன செய்வாள்? மதியும் அந்த வீட்டில் சுதந்திர பறவையாக வலம் வந்தாலும் சில நேரங்களில் தனிமையை நாடினாள். நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவ்வப்போது நினைவுக்கு வந்து அவளை இம்சித்துவிட்டு சென்றது. இத்தனை நாட்களில் கோதையும் தன்னையும் அறியாமல் மதியிடம் சற்று என்ன அதிகமாகவே பேச ஆரம்பித்திருந்தார். அதை கண்ட தயாவுக்கு மனதில் நிம்மதியாக உணர்ந்தாலும் சற்றே பொறாமையும் எட்டி பார்த்தது. அது வேறு ஒன்றுமில்லை, மற்றவர்களிடம் அவள் காட்டும் இணக்கம் தன்னிடத்தில் மட்டும் இல்லையே என்பதுதான். இவ்வாறு இவர்கள் கொஞ்சம் சிரித்து பேசினால் கூட பொறுக்காது மீனாவின் குடும்பம் மட்டும் மனதில் வன்மத்தை சுமந்து கொண்டு அந்த வீட்டில் வலம் வந்தனர். அதில் நீலிமா ரொம்பவே உக்கிரமாக இருந்தாள். அதுவும் சாதனா வந்த 1 வாரத்திலேயே அவள் நகுலை ஏக்கமாக பார்ப்பதும் அவன் கண்டுகொள்ளாமல் செல்வதும் என இருக்க, அதை கண்டவளுக்கோ விஷயம் இன்னதென புரிந்துவிட எரிகின்ற தீயில் எண்ணெயை ஊற்றுவது போல் அவளின் நெஞ்சம் பற்றி கொண்டு எரிந்தது. சரியான நேரத்துக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். அது மட்டுமின்றி சாதனாவும் மதியும் நெருங்கி பழகி அந்த வீட்டையே மகிழ்ச்சியுடன் வலம் வர, இதை தினமும் பார்த்த நீலிமா மனதுக்குள் அவர்களை எப்படி பிரிப்பது என யோசிக்கலானாள். இவை எதுவும் தெரியாத மற்றவர்களோ தங்கள் அன்றாட வேலைகளை செவ்வனே செய்து கொண்டிருந்தனர். தயாவும் தனது தொழில் சார்ந்த விஷயங்களில் முழு கவனம் செலுத்த தொடங்கியிருந்தான். இதற்கிடையில் அன்றைய தினம் மதியின் முதுகலை படிப்புக்கான தேர்வு இன்னும் 2 வாரத்தில் என தயாவுக்கு தகவல் வந்திருந்தது. அன்றிரவே தயா கம்பெனியிலிருந்து வந்தவன் மதியை தேட, அவளோ அறையில் இல்லை. சரியென மொட்டை மாடிக்கு சென்று பார்த்தவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. தன் கைக்கடிகாரத்தை பார்த்தவனுக்கு அதில் பெரிய முள் மணி 9 நெருங்குவது போல் காட்ட, மணி 9 ஆகுது, இந்த ராத்திரியில் எங்கே தான் போனாலோ என சற்றே எரிச்சலானவன் தன் தலையை அழுத்தி கோதிக்கொண்டு கீழிறங்கி சென்றான். இறங்கும் போதே சுமதி தயாவை பார்த்து விட்டவர் தயா என அழைக்க, சொல்லுங்கத்த என நின்றான். அது ஒன்றும் இல்லைப்பா, மதியம் சாதனாவும் வெளியில் போயிட்டு வரலாம்னு போனாங்க, நேரம் ஆயிடுச்சு, இன்னும் காணோம் என சொல்ல, ஓ அப்படியா, சரியத்த நான் பார்க்குறேன் என்று விட்டு வந்தவன் மனதில் மதியை திட்ட மறக்கவில்லை. துணைக்கு ஆள் கிடைச்சதும் அப்படியே ஊசுத்த போக வேண்டியது என பொறுமை தள்ளியபடி வாசலை நெருங்க சாதனா மட்டும் உள் நுழைந்தாள். இடையில் சுமதியின் பேச்சு சத்தம் கேட்க நகுலும் என்னவென்று பார்த்தான். அவர் தயாவிடம் பேசியதை கேட்டு தயாவைப் போலவே அவனும் மதியை மனதில் வசைப்பாடிவிட்டு அண்ணா அவளை அழைச்சிட்டு வருவான் என நினைத்து அறைக்குள் நுழையும் நேரம் அவனும் சாதனாவை பார்த்துவிட்டு நகராது நின்றான். தயா சாதனாவை பொய்யாக முறைத்து, வெளியில் போயிட்டு வர இவ்வளோ நேரமா, மணி என்னாச்சுன்னு தெரியுமா என்று கேட்டு அவள் பின்னே பார்க்க மதியை காணவில்லை. சற்றே முறைப்புடனே எங்க அவ என கேட்க, சாதனா லேசாக திடுக்கிட்டு நின்றவள், என்னத்தான், நீங்கள் தானே அவளை கம்பெனிக்கு வர சொல்லி ஃபோன் பண்ணீங்க, அவள் அப்போவே போயிட்டாளே என சொல்ல, தயாவின் முகம் கொஞ்சமாக இறுக ஆரம்பித்தது. சாதனா அவனது முக இறுக்கம் கண்டு சற்றே பயந்த குரலில், அத்தான் அப்போ நீங்கள் வர சொல்லி சொல்லலையா என கேட்க, அவனிடம் எவ்வித அசைவும் இல்லை. அவன் கண்கள் முழுவதும் சிவந்து போயிருந்தது. அடுத்து என்ன செய்வது என யோசியாமல் 1 நொடி அவனது மூளை வேலை நிறுத்தம் செய்தது. அவன் அப்படி நின்றது அந்த 1 நொடிதான். மறுநொடியே யாருக்கோ ஃபோனில் அழைத்து செய்ய வேண்டியதை சொல்லி கட்டளையிட்டவன் மின்னலென அவ்விடத்திலிருந்து நகர்ந்தான். சாதனாவோ படபடக்கும் இதயத்துடன் அங்கேயே நிற்க, இதுவரை நடப்பதை பார்த்திருந்த நகுல் அனல் கக்கும் விழிகளுடன் அவளை நெருங்கியவன் பலாரென்று அவளை அரைந்து தள்ளியிருந்தான். அடி வாங்கியவளோ கன்னத்தில் கை வைத்தபடி அதிர்ச்சியில் அத்தா என சொல்ல வருவதற்குள், போதும் என்ன அப்படி கூப்பிடாத, கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே கிடையாதா, கூட அழைச்சிட்டு போனவளை எப்படியோ பொண்ணு விட்டுட்டு இங்கே வந்து சாவகாசமாக நின்று பதில் சொல்லிட்டு இருக்க என பல்லை கடித்தான். சாதனா கன்னத்தில் விழுந்த நீரை துடைக்காது நகுலையே பார்த்து நின்றாள். மீண்டும் அத்தான் என அழைத்து ஏதோ சொல்ல வர அதை தன் கை காட்டி தடுத்து, உன்கிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை,
மதிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை கொன்னுடுவேன் என அவளின் கண்களை நோக்கி கஜித்தவன் விறுவிறுவென வெளியில் மதியை தேட சென்று விட்டான். சாதனா தன்னருகி ஓடியவள் கட்டில் கிடந்து அழுது தீர்த்தாள். அவளுக்கு அவன் அடித்தது கூட வலிக்கவில்லை. மாறாக அவன் பேசிய வார்த்தைகள்தான் அவளை வதைத்துவிட்டு சென்றது. தயாவின் கார் அவனது கையில் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது. நடுங்கிய கைகளை தன் கட்டுக்குள் கொண்டு வரவே ரொம்பவே சிரமப்பட்டு போனான். அவன் மனமெல்லாம் ஒரு நிலையில் இல்லாமல் தவித்து போனது. அவன் பின் சென்ற நகுலும் பயந்து போயிருந்தான். வீட்டிலிருந்து கிளம்பும் முன்னரே ராஜுவுக்கு போனில் அழைத்து விஷயத்தை சொல்லியிருக்க ராஜுவும் அதிர்ந்து போனான். பின் நேரம் கடத்தாது உடனே கிளம்பி கம்பெனி நோக்கி சென்றான். கொஞ்ச நேரத்தில் தயா கம்பெனி வாசலை அடைந்தவன் அங்கிருந்த செக்யூரிட்டி அனைவரிடத்திலும் விசாரித்தவாறே தனக்கு தெரிந்த காவல்துறை அதிகாரியான மாறன் என்றவனிடத்திலும் பேசியிருந்தான். அது மட்டுமின்றி அவனது இரகசிய ரவுடிகள் தாதாக்கள் என அனைவரிடத்திலும் விஷயத்தை சொல்லி மதியின் புகைப்படத்தை வேறு அனுப்பி தேட சொல்லியிருந்தான். அந்த நேரம் நகுலும் ராஜுவும் அங்கே வந்துவிட்டிருந்தனர். அண்ணா, மதி எங்கேன்னு தெரிஞ்சதா என்ன? நகுல் உள்ளம் துடிக்க கேட்க தயாவின் தலை மட்டும் மறுப்பாக அசைந்தது. ராஜு தன் நண்பனின் முகம் காண சகிக்காமல், டேய் மதி வந்துருவாடா என்றதுதான். தயா அவனை இறுக அழைத்திருந்தான். அவனது உடல் அசைவிலேயே அவன் அழுவது தெரிய நகுல் கண்களை வெறுத்து அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். தன் அண்ணன் அழுவானா என்ன? இதுவரை அவனது ஆளுமை நிறைந்த பரிமாணத்தை பார்த்தவனால் இந்த நிலையில் தன் அண்ணனை ஒரு நாள் கூட கண்டதில்லையே. டேய் என்னடா நீ? மதி கிடைச்சிடுவா, நீயே இப்படி உடஞ்சி போனா எப்படி? பாரு, நகுல் கூட பயந்து போயிருக்கான் என தன் நண்பனை சமாதானம் செய்ய தன் தம்பி என்றதுமே தயா தெளிந்தவன் ராஜுவிடமிருந்து விலகி தன் கண்களை அழிந்து துடைத்து கொண்டான். நகுல், நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன் என்றதும், இல்லைண்ணா நானும் இங்கே இருக்கேன், மதியை பார்க்குற வரைக்கும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது என போக மறுக்க அதற்குள் விஷயம் அறிந்த பாலாவும் அங்கு வந்திருந்தான். என்னாச்சு? மதி எங்கேன்னு ஏதாவது விவரம் தெரிஞ்சதா என அவனும் படபடக்க, இல்லை பாலா, இன்னும் எதுவும் தெரியலை என ராஜு சொல்லும் போதே காக்கி சட்டையின்றி சாதாரண உடையில் அங்கு வந்தான் மாறன். மாறன் அசிஸ்டன்ட் கமிஷனர், கை சுத்தமானவன், நேர்மையான அதிகாரியும் கூட. தயாவின் தொழில் சாம்ராஜ்யத்தில் மறைமுக நண்பனும் கூட. அதுவும் அங்கிருந்த ராஜு, பாலா மற்றும் நகுல் ஆகியோருக்கு மட்டுமே தெரியும். மாறன் தயாவை கண்டதும் புருவம் உயர்த்தி ஆச்சரியமாக பார்த்தான். ஏனெனில் இத்தனை நாள் அவன் கண்களில் செய்ய வேண்டிய வேலையை பற்றிய ஒரு தீட்சண்யமான முடிவு மட்டுமே இருக்கும். ஆனால் இன்றோ அவன் கண்களில் உயிர்ப்பு என்பதே இல்லாமல் இருந்தது. மாறா, என்னாச்சு என்ற அவனது இறுக்கமான வார்த்தையில் அத்தனை தவிப்புகள் அடங்கியிருந்தது. தயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம் என்ற அவனது உறுதியான வார்த்தையில் சற்றே ஆசுவாசமானான். தயா அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தவனுக்கு அவள் முகமை வந்து இம்சிக்க விழிகளை இருக்க மூடிக்கொண்டான். நகுல் ஒரு புறம் தன் அண்ணனின் தவிப்பை தாங்க இயலாதவனாய் கலங்கி நின்றான். ராஜுவும் பாலாவும் மாறனிடம் சில தகவல்களை சொல்லி கொண்டிருக்க அந்த நொடி மாறனின் மொபைலுக்கு ஒரு செய்தி வர அதை உயிர்ப்பித்து பார்த்தவனின் முகம் நிம்மதியை உணர்ந்தது. ஹோய், உன் ஒய்ஃப் எங்கேயும் போகலை, பீச்சில் உட்காந்து நல்லா காற்று வாங்கிட்டு இருக்கா என்றவன் தனது ஃபோனுக்கு வந்த அந்த சிறு வீடியோவை காட்ட அதை பார்த்த தயா நொடியும் வீணாக்காது தன் காரில் ஏறி சீறி பாய்ந்தான். மாறன் தயாவின் வேகத்தை கண்டு மற்றவர்களை பார்க்க, ராஜுவோ, அதில்ல மாறா, அவன் ரொம்ப பயந்துட்டான் என விளக்கம் அளிக்க மாறன் சின்ன சிரிப்போடு, பார்த்தாலே தெரியுது, ஆனால் இந்த தயா ரொம்ப புதுசாக இருக்கான் என்றிட மற்றவர்களும் அதை ஆமோதிப்பது போல சிறு புன்னகையை உதித்தனர். பின் மற்றவர்களும் அந்த கடற்கரையை நோக்கி புறப்பட்டு சென்றனர். அங்கு ஆட்கள் அதிகமில்லாத அந்த கடற்கரையில் அமர்ந்திருந்தவளோ நேரத்தை உணராது அந்த கடலையே வெறித்து பார்த்திருந்தாள். அவள் நினைத்தது என்ன, நடப்பது என்ன? அங்கு வந்த சுண்டல் விற்பவரின் மணி ஓசைகள் தெளிந்தவள் நேரமாவதை அப்போதுதான் உணர்ந்தவளாய் எழுந்தவள் திரும்ப மின்னல் வேகத்தில் அவளை இருக்க அணைத்திருந்தான் அவனின் கணவன். முதலில் அதிர்ந்து சத்தம் போட்டு கத்த வந்தவள் பின் வினாடியில் மூளையில் பளிச்சிட அது தயாதான் என்பதை அறிந்து கொண்டாள். ஆனால் அவளால் அவனை விட்டு விலக முடியவில்லை. கட்ட விட, என்ன பண்ணிட்டு இருக்க நீ என அவனை விலக்க முனைய அது அவளால் சுத்தமாக முடியாமல் போனது. நிமிடங்கள் கழித்தே அவளை விட்டு விலகி நின்றவனுக்கு முகம் இறுக குரலில் கோபத்தை வரவழைத்தவனாக, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உன்னை கம்பெனிக்கு வர சொல்லி நான் சொன்னேன்னு உனக்கு சொன்னது யாரு என கேட்டு அவள் கண்களை உற்று நோக்க அவளோ அவனது பார்வையை தவிர்க்க அங்கும் இங்கும் திரும்பி கொண்டாள்.
அவளது செயலில் தயா பல்லை கடித்தவனாக அவளது தாடையை இறுகப் பற்றி தன் முகம் நோக்கி அவளது முகத்தை திருப்பியவன், சொல்லுடி, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். யாரு உனக்கு ஃபோன் பண்ணா? நீயே சாதனா கிட்ட சொல்லிட்டு போன என கேள்விகளை அடுக்க மதி எதற்கும் வாய் திறக்காது அப்படியே நின்றாள். அவள் எதுவும் சொல்லாமல் நிற்க அவனுக்கு கோபம் கூடிக்கொண்டே சென்றது. சரியாக அந்நேரம் அங்கு வந்த நகுல் மதியின் கன்னத்தில் ஓங்கி அறைந்திருந்தான். அவனின் செயலை எதிர்பாராத ராஜுவும் பாலாவும் திகைத்து பின் அவனை தடுக்க நகுல் அவர்களை உதறி தள்ளினான். மதி அதிர்ந்து நகுலை காண அவனோ கோபத்தில் விழிகள் சிவக்க, உனக்கு எப்போ பார்த்தாலும் விளையாட்டு தான் இல்லை? கொஞ்சம் கூட யாரை பற்றியும் யோசிக்க மாட்டியா? எப்பவும் நீ உன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்ப, அப்படித்தானே என்றவன், இனிமே என் முகத்திலே முழிக்காத என்று விட்டு அங்கிருந்து செல்ல நகுல் பேசி சென்றதும் மதி நிமிர்ந்து தயாவை காண அவனோ துடைத்து வைத்த முகத்துடன், என்னை ஏன் பார்க்குற? நான் கொடுக்க வேண்டியதை தான் அவன் கொடுத்துட்டு போகிறான் என்றவன் அவளை பாராது ராஜுவிடம் கண்ணை காட்டிவிட்டு முன்னே செல்ல ராஜு மதியின் அருகே வந்தவன், ஏன் போய் சொன்ன என மெலிதான அவன் குரலில் மதி தலை குனிந்து கொண்டாள். ராஜுவோ, சரி வீட்டில் போய் பேசிக்கலாம் என்றவன், வாமதி என அவளை அழைக்க அவளும் ஏதும் பேசாது அமைதியாக அவர்களுடன் சென்றாள். முன்னே சென்ற மாறனோ, தயா, மதிக்கு எந்த ஃபோனும் வரல, அவள் பொய் சொல்லி சாதனாவை அனுப்பி வச்சிருக்கா என்றதும் அவள் மேல் வந்ததே கோபம். இருப்பினும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றான். தயாவோ லேசாக சிரிக்க முயன்று மாறனிடம் உள்ளத்திலிருந்து தேங்க்ஸ்டா என்றதும், ஹே என்னடா அது, சரி அதெல்லாம் விடு, நீயே இப்படி உடஞ்சி போனா எப்படி, அப்புறம் மதிக்கிட்ட பொறுமையாக பேசு என்றபடி கிளம்பிவிட ராஜுவும் மதியிடம் அதிகம் பேசாது தயாவிடம் விடைபெற்று தனது வீட்டுக்கு செல்ல மற்ற மூவரும் மதியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். மற்றவர்களுக்கு ஏதும் தெரிய வேண்டாம் என தயா சொல்லியிருந்ததால் வீட்டில் உள்ளவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாமலே போனது. வீட்டின் வாசலிலேயே காத்திருந்த சாதனா மதியை கண்டதும் ஓடி வர மதி அந்த நிமிடம் சங்கடமாக உணர்ந்தாள். ஹே மதி, எங்கே போன நீ? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என சாதனா பரிதவிப்புடன் கேட்க தயா கண்களால் அவளை பஸ்மமாக்கிவிட்டு விறுவிறுவென உள்ளே சென்று விட்டான். நகுல் சாதனாவை பாராது உள்ளே போய்விட பாலாவும் மதியிடம் ஏதும் பேசாது சாதனாவிடம், சாது அழைச்சிட்டு போ என்றவாறு சென்று விட்டான். மதி வரத்துடித்த அழுகையை நிறுத்தி வைக்க முடியாது சாதனாவை கட்டி அணைத்து ஒரு மூச்சு அழுது தீர்த்தாள். அவளின் அழுகை சாதனாவை பயம் கொள்ள வைத்தது. ஏன் மதி, எதுக்காக அழற? என்னாச்சு? ஏன் யாருமே எதுவும் சொல்லாமல் போகிறாங்க? நீ எங்கே தாண்டி போன என கேட்க மதி சற்று நேரத்தில் அழுகையை நிறுத்திவிட்டு சாதனாவின் முகம் காண தயங்கி பின், சாரி சாது, நான் உங்ககிட்ட போய் சொன்னேன், என்னை யாரும் கம்பெனிக்கு வர சொல்லலை என்று சொல்ல சாதனா புரியாமல், எதுக்காக அப்படி சொன்ன மதி? இவ்வளோ நேரம் எங்கே இருந்த நீ? எப்படி இவங்களெல்லாம் பார்த்த என கேட்டு நிறுத்த, சாது ப்ளீஸ், உங்ககிட்ட போய் சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிடு, இப்போதைக்கு வேறு எதுவும் என்னை கேட்காத என்றவள் கண்களில் வழிந்த நீரோடு உள்ளே போனாள். சாதனாவுக்கு என்ன நடந்தது என புரியாவிட்டாலும் மதி வீட்டுக்கு வந்ததே போதும் என நிம்மதி கொண்டாள். அறைக்குள் நுழைந்த மதியை உறுத்து பார்த்த தயா அவள் முன்னே இருந்த மேசையில் ஒரு சீட்டை தூக்கி போட்டவன், இன்னும் 2 வாரத்தில் உனக்கு செமஸ்டர் எக்ஸாம், நாளைக்கு காலையில் 10 மணிக்கு சென்னையில் ஃப்ளைட் இருக்கு, நீ கிளம்பலாம் என அவள் முகம் பாராமல் சொல்லியவன், அப்புறம் இனிமே இங்கே வந்து இருக்க வேண்டிய அவசியம் கூட உனக்கு இல்லை என பேச்சு முடிந்தது போல துண்டோடு பாத்ரூம்குள் புகுந்து கொண்டான். அவன் பேசியது கேட்டவளுக்கோ தலை சுற்றி கீழே விழுவது போல் இருந்தது. என்ன சொல்லிட்டு போகிறான்? அப்போது என்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்கிறானா என அவன் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மனதில் ஓட விழியசைவின்றி நின்ற நிலையிலேயே உறைந்து போனாள். அடுத்த பக்கத்தில் சந்திப்போம். நன்றி.